நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வுக்கு உணவே மருந்து. உணவின் பிரதானம் நெற்பயிர்கள். நெற்களஞ்சியங்கள் தான் பொற்களஞ்சியங்கள். அப்படி நெற்பயிர்கள் விளைஞ்சி இருக்கிற ஒரு பகுதியை பொன்னூர்னு சொல்கிறதுல தப்பே இல்லை இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். தேடி கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ். மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோயில், திரு பொன்னூர் என்கின்ற திரு அன்னியூர். சோழ வளநாட்டில் ஒரு வளமான விவசாயம் இருக்கும் ஒரு பகுதி இந்த பொன்னூர். இப்போ பொன்னூர்னு அழைக்கப்பட்டாலும் இந்த ஊருடைய புராண பெயர் திரு அன்னியூர். தேவார பாடல்கள்லையும் தேவார ஆசிரியர்களும் திரு அன்னியூர் அப்படின்னு தான் இந்த ஊரை அழைக்கிறாங்க. காவேரி ஆற்றில் இருந்து பாயும் கிளை நதிகளும் பச்சை பசேல்னு நெற்பயிர்களும் பூத்து குலுங்கும் இந்த பகுதியை ஆள்வதற்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது? அன்னி என்ற சங்ககால மன்னன் இந்த பகுதியின் மேலே காதல் கொண்டு போர் புரிந்து தனதாக்கி கொண்டு நல்லாட்சி செய்த இடம் என்பதால் அவனது பெயரிலேயே அன்னியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. 14 புராணங்களில் நடந்த சம்பவங்கள் பல பெரிய ஊர்களில் நடந்திருந்தாலும் அதை சார்ந்தே அதை ஒட்டியே பல சின்ன சின்ன ஊர்களும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருக்குது. திருவதிகையோட தொடர்பு கொண்ட அச்சிறுபாக்கம், திருவிற்கோலம் போல, மயிலாடுதுறையோடு தொடர்பு கொண்ட விலநகர் போல, பரியலூருடன் தொடர்பு கொண்ட செம்பனார் கோயிலை போல, சிவபெருமான் வீரச்செயல் புரிந்த அட்ட வீரட்ட ஸ்தலங்களில் ஒன்றான காமனை தகனம் செய்த திருத்தலமான திரு கொற்கை ஸ்தலத்துடன் தொடர்பு கொண்டது தான் இந்த அன்னியூர். தேவர்கள் அவர்களோட அபயத்திற்காக சிவபெருமானிடம் அவசர உதவி கேட்டு வர அந்த நேரத்தில் சிவபெருமான் தியானத்தில் இருந்ததால் அவரை எழுப்புவதற்காக மன்மதனை விட்டு பானம் விட செய்தனர். தியானத்திலிருந்து கோபத்துடன் எழுந்த சிவபெருமான் காமனான மன்மதனை தகனம் செய்தார். சிவபெருமானோட கோபத்திற்கு ஆளான மன்மதன் எரிந்து சாம்பலானான். இந்த சம்பவம் நடந்தது திரு கொற்கை அப்படிங்கிற இடத்துல. இதன் நினைவாகவே அட்ட வீரட்ட ஸ்தலங்களில் ஒன்றான திரு கொற்கை கோயில் விளங்குது. தன் கணவனான மன்மதனுக்கு இந்த கதி நேர்ந்து விட்டதே என்று கவலையோட கண்ணீர் மல்க சிவபெருமானிடம் மன்றாடினாள் ரதிதேவி. சில ஊழ்வினைகளால் உன் கணவனுக்கு இந்த கதி நேர்ந்தது, கவலை வேண்டாம், அன்னியூர் என்ற இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபாடு செய்ய சில நாட்களுக்கு உன் கண்களுக்கு மட்டும் உன் கணவன் தெரிவார் என்று சிவபெருமான் கூற மகிழ்ச்சியோடு வழிபட்டு தன் கணவனை ரதிதேவி மீட்டெடுத்த ஸ்தலம்தான் இந்த பொன்னூர். எவ்வளவு பொன் பொருள் கொடுத்தாலும் தன் கணவனுக்கு ஈடாகுமா? அப்படி ரதிதேவி மன்மதனை மீட்டெடுத்த ஸ்தலம்தான் இந்த பொன்னூர். அதனால தான் இந்த ஊருக்கு பொன்னூர் அப்படின்னு பெயர் வந்தது. ரதி மட்டும் இல்லை, சூரியன், அக்னி, வருணன் அப்படின்னு பலரும் வழிபட்ட ஸ்தலம் இந்த பொன்னூர். இத்தனை பேருக்கு அருள் செய்த இறைவனுக்கு ஆபத் சகாயீஸ்வரர் என்ற பெயர் இருப்பதில் ஆச்சரியம் இல்லைதானே? பாஸ்கர கஷேத்திரம், பானு கஷேத்திரம், நைமிசாரண்ய கஷேத்திரம்னு இந்த கோயிலுக்கு பல பெயர் உண்டு. மிகச்சிறிய கோயில், ஆனால் மிகவும் அழகான கோயில். இறைவனோட கருவறையும் அம்பாளின் கருவறை மட்டுமே மன்னர்கள் காலத்து கற்கோயில். 2 கருவறையும் இணைத்து தற்கால கட்டுமான மண்டபம் எழுப்பப்பட்டு நன்கு பராமரிக்கப்பட்டு வருது. கோயில் எதிரிலேயே அக்னியால் உருவாக்கப்பட்ட அழகான தீர்த்த குளமும் இருக்குது. இந்த குளத்துக்கு அக்னி தீர்த்தம்னு பெயர். இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடித்தான் ஹரிச்சந்திரன் தன்னுடைய வெண்குஷ்ட நோயை போக்கிக் கொண்டதா ஸ்தல வரலாறு. இவ்வளவு இறைச்சலோடு இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே இயற்கை எழில் சூழ அற்புதமாக காட்சி அளிக்கும் இந்த கோயில் தேவார ஆசிரியர்களோட காலத்தில் எவ்வளவு அழகாக இருந்திருக்கணும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் 2 பேரோட பாடல்கள்லையும் அந்த அழகு மொத்தமும் தெரியுது. இவர்கள் மட்டும் இல்லை, வள்ளலாரும் இந்த ஸ்தலத்தை பாடியிருக்காரு. மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு போகிற பாதையில் 8வது கிலோமீட்டரில் இருக்குது இந்த திரு அன்னியூர் என்கின்ற பொன்னூர். வாழ்வில் ஒரு முறை ஏனும் தரிசனம் செஞ்சு பாருங்க.
வாழ்க்கை போராட்டத்தில் உழன்று கொண்டிருக்கும் நம் மனம் நிச்சயம் அமைதி பெறுவதை உணர்வீங்க. மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.